ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்னிங் என்னென்ன பண்ணுறேன், ஆஃப்டர்நூன் வரையும் தான் ஷூட் பண்ண முடிஞ்சது, அது வரையும் நம்ம பார்க்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சதும் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு இந்த பவுல் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணேன். இது வந்து திருவிழாவில் அந்த ரிங் போட்டு விழுந்தது 2 பவுலு, அதை க்ளீன் பண்ணாமே இருந்தது, அதனால் அதை க்ளீன் பண்ணேன் ஃபஸ்ட்டு. க்ளீன் பண்ணியாச்சு, 2 பவுலுமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இது என்ன மீன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வளர்ந்துருச்சு ஏன் தம்பி? எட்டி பார்க்கக்கூடாது. சரி போடு, இதில் போடு. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் துணி காயப்பட்டிருந்தோம், அதை தான் எடுக்க போனோம். நானும் பாப்பா தம்பி எல்லாம் போயிருந்தோம். பாப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் எடுத்துகிட்டு இருந்தா துணியை. நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு இடியாப்பத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி இடியாப்பம் பண்ணிவிட்டு, எங்களுக்கு தேங்காய் பால் வந்து பிள்ளைங்க சாப்பிடும், பட் ஆனால் வந்து தேங்காய் துருவி போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணேன் இன்னைக்கு. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். பேர் என்னங்க? கண்ணைய, அண்ணன் மாரி கண்ணைய. தேங்காய் பூ, சக்கரை, இது எங்கள் அம்மா வீட்டில் இப்படி தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அதனால் எனக்கு அதுவே பழங்கிருச்சு. ஆனால் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால இதையே ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு ஸ்கூல் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நானே, என் ஹஸ்பண்டு, பாப்பா, தம்பி எல்லாருமே வந்து தம்பிக்கு ஸ்கூல் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸ்கூலில் விசாரித்தோம் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஆனால் வந்து இன்னும் அட்மிஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான வெயில் போயிட்டு வந்தோடனே சின்ன சின்ன பீஸாக மாங்காய் கட் பண்ணி போட்டு சூப்பராக மோர் வந்து குடித்தோம் எல்லாருமே. மோர் குடித்த பிறகு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சாச்சு. அப்புறம் சாம்பார் வச்ச பிறகு அப்பளம் பொரிச்சாச்சு. வாழைக்காய் வறுத்து சாம்பார் சௌச்சோ போட்டு சாம்பார் வச்சுட்டு எல்லாத்துக்கும் பரிமாறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எங்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க சாப்பிட எங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog வந்து நேற்று ஷூட் பண்ணது, இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி